என் நேரம், இது என் காலம், இது எனக்கான தயவின் காலமாக, இது எனக்கான தயவின் நேரமாக, கடவுளுடைய தயவை நான் பார்க்கக்கூடிய வருஷங்களாக அது இருக்கிறது. ஆமென். அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்கான குறித்த நேரமும் வந்தது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இது என் வருஷம், இது என் நேரம், இது என் காலம், இது எனக்கான தயவின் காலமாக, இது எனக்கான தயவின் நேரமாக, கடவுளுடைய தயவை நான் பார்க்கக்கூடிய வருஷங்களாக அது இருக்கிறது. ஆமென். ஃபேவர் உங்க மேல வந்தா என்ன ஆகும்? ஒரே நாள்ல ராஜாவானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆமென். ஒருத்தன் இருக்கிறான் பாருங்க, போசேத்தேக் அவன் பேர். அவன் வந்து ஒரு ஸ்லம்ல இருக்கிறான். அதுக்கு பேர் லோதேபார். லோதேபார், தட் மீன்ஸ் லோ தர்பார். அந்த லோதேபார் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, that is the place of lack, the place of no revelations. அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். தாவீது சிங்காசனத்தில் உட்கார்ந்த உடனே அவன் மைண்டில் என்ன ஓடுது தெரியுமா? நான் யாருக்கோ ஃபேவர் பண்ணணுன்றான். பொதுவாக ஒரு ராஜா சிங்காசனத்தில் உட்கார்ந்தான்னா இதுக்கு முந்தின ராஜாவில் யாராவது மிஞ்சினவன் இருக்கிறானான்னு அவனை கொல்லணும்னு பார்ப்பான். ஆனால் தாவீது வந்து உட்கார்ந்த உடனே நான் யாருக்கு தயவு செய்யணும்னு கேட்குறான். நான் சொல்லட்டுமா, ஏன் தாவீதின் சிங்காசனம் என்றைக்கு இருக்குன்னு கடவுள் சொன்னார் தெரியுமா? ஏன்னா அவர் சிங்காசனம் தயவு செய்கிற சிங்காசனம். நான் சொல்றேன், எங்கிருந்து வராத தயவு இந்த வருஷம் தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து. your favor comes from his throne, the son of David. தாவீதின் குமாரனுடைய சிங்காசனத்திலிருந்து உங்களுக்கு ஒரு தயவு வருகிறது. அந்த யோனத்தானின் நிமித்தம் நான் யாருக்காவது தயவு செய்ய வேண்டுமா அப்படின்னு அவன் மைண்டில் என்ன பண்ணுறான், அவன் கேட்குறான். அப்போ அவன் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அவனுக்கு ஒரு பையன் இருக்கிறான். அவன் எங்கே இருக்கிறான்? ஒரு கால் விளங்காது, ஒரு கால் உடஞ்சி போச்சு, முடவனாக இருக்கிறான். எங்கே இருக்கிறான்? லோதேபாரில் இருக்கிறான். இப்போ அவனை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்றான். இவனுக்கு ரொம்ப பயம். ஏன்னா ஒரு ராஜா இப்படி முந்தின ராஜாவின் பிள்ளைகளை கூட்டுவாருன்னா எதுக்கு? கதையை முடிக்கிறதுக்கு பயந்துட்டே வர்றான், என்னமோ நடக்க போகுது அப்படின்ட்டு. ஆனால் வந்தா தாவீது அவனை பார்த்து சொல்கிறான், ஃபியர் நாட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஃபியர் நாட். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய். ஓ, நான் சொல்றேன், இந்த வருஷம் தயவு நிச்சயமாய் உன் வாழ்க்கையில் வெளிப்படுகிற வருஷம்.